ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, 2025 குரூப் 4 சிலபஸ் இருக்குங்களே, அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த சிலபஸை நம்ம எப்படி கொஞ்சம் ஒரு 6 மந்த்து அதுக்குள்ளே நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி முடியுங்கிறத நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இப்போ யாரும் நம்ம சேனல் புதுசாக எதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானில் ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோவை முழுசாக பார்க்காம அரைக்குறையாக பார்த்துட்டு எதுவும் புரியலன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ எப்படி ஒவ்வொரு இதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இப்படி படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மாதம் டு 6 மாதத்துக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ யாராவது புதுசாக படிக்க இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் இருக்குங்கள, தமிழ் தான் நான் வந்து நமக்கு சிலபஸ் மாற்றிருக்காங்க. ஓகேவா? இப்போ தமிழ் சிலபஸ் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்களேன். இப்போ தமிழில் சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்களா? இங்கே பார்த்துக்கோங்க. சிலபஸ் வந்து இலக்கணம் வந்து ஃபஸ்ட்டு அழகு 1ல் இலக்கணம் இருக்குல்ல, இலக்கணம் வந்து 25 கேள்வின்னு கொடுத்துட்டான். அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிலபஸ் எப்படி பிரிக்கணும்னா வெயிட்டேஜ் பொறுத்து பிரிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இலக்கணம் அழகு 1ல் இப்போ நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அழகு 1ல் 25 கேள்வி. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 25 கேள்வியில் அதிலே எழுத்துன்னு ஒன்று பிடிச்சிருக்காங்க, சொல்லுன்னு பிடிச்சிருக்காங்க. புரியுதா? நாம் என்ன பண்ணணும், இந்த எழுத்தில் எத்தனை டாபிக் இருக்குது, இந்த சொல்லில் எத்தனை டாபிக் இருக்குது. புரியுதா? இந்த ரெண்டையும் நம்ம பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இப்போதைக்கு நீங்கள் அந்த எழுத்துல இருக்கிற டாபிக் ஃபினிஷ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து சொல்லு பாப்பா இப்படி முடிச்சிங்கனாவே ஒரு இது முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? ஒரு இது ஃபினிஷ் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து சொல்ல அகராதுன்னு இருக்குமா, அந்த சொல்ல அகராது இல்லை, கிட்டத்தட்ட மூணு இது இருக்குது. அதுக்குள்ளேயும் அந்த சொல்ல அகராதி சொல்கிறேன், அதில் 15 கொஸ்டின்னு, அதுலேயும் 3 இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, தமிழ் சிலபஸில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஏன் நான் மனப்பாடம் பண்ண அவசியம்னா, நீங்கள் தமிழ் அறிவும் தொண்டுகளும் அது மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஆனால் மீதி எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் புரிகிற மாதிரி தான் இருக்கணும். புரியுங்களா? மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் புரியணும். புரியுங்களா? புரிதல் மட்டும்தான் இருக்கும் மைண்டில். நீங்கள் வந்து மீது எல்லா இதுவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னாலும் உங்களுக்கு அப்படின்னு என்னென்னு தெரியணும். இப்போ வந்து எதிர் சொல்லே தேர்ந்தெடுத்தல் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? இந்த தமிழுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் 1 மந்த்துக்குள்ளேயே முடிக்க முடியும். புரியுதுங்களா? 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நான் ஏன் 1 மந்த்தில் முடிக்கிறேன்னா, இலக்கணம் தானே, இலக்கணம் தான் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு கொஸ்டின் இப்படி தான் கேட்பான். இப்போ நமக்கு வந்து எதிர்ச்சொல்லுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல வீடியோவில். ஓகே, எதிர்ச்சொல்லுன்னு இருக்குங்கள, இது எதிர் சொல்லுன்னு இருக்குது அப்படின்னா ஒரு சொல்ல கொடுத்துட்டு அது எதிர்ச்சொல் கேட்பாங்க. அப்படின்னா நமக்கு அப்போ இந்த கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் பேட்டர்ன் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடணும். சரிங்களா? தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மாடல் தெரிஞ்சுனாவே அதில் எத்தனை மாடல் கேட்டாச்சுன்னா நம்ம வந்து அதனால் ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ எல்லோரும் பார்த்துட்டிங்கன்னா சில இதில் எல்லாமே இலக்கணத்தில் வந்து எல்லாம் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஒரு 80 to 85க்குள்ளே எல்லோரும் ஸ்கோர் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த 90 to 95க்குள்ளே தான் நம்ம எய்மாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? 90 to 95 தான் நம்ம எய்மாக இருக்கணும். இதில் எல்லோரும் அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருப்போம். அந்த இதுலேருந்து எல்லாமே நான் ஆவரேஜாக வந்துடுவாங்க. மீதி இருக்கிற அந்த 15 மார்க்கு தான் நம்ம வேலையை முடிவு பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அதனால் இலக்கணத்துக்கு வந்து வெயிட்டேஜ் பொறுத்தது படிங்க. புரியுங்களா? வெயிட்டேஜ் பற்றி படித்திங்கன்னா ஒரு 1 to 1.5 மாதத்தில், ஓகேங்களா, 1.5 மாதத்தில் உங்களை வந்து தமிழே ஈஸியாக முடிச்சிடலாம். எப்படின்னா நான் வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக முடிச்சிடலாம். இல்லை எனக்கு புரியல, நான் மனப்பாடம் தான் பண்ணணுன்னா உங்களுக்கு டைம் ஆகும். அதான் சொல்லிட்டேன். தமிழ் வந்து வெயிட்டேஜை பொறுத்த படிச்சிங்கன்னா தமிழ் சீக்கிரம் ஒரு மாதத்துக்குள்ளே ஈஸியாக கவர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்து இப்போ நான் பகுதி சொல்லிட்டேன். ஓகேங்களா? பகுதி சொல்லியாச்சு. எடுத்தோன்னே தமிழ் தான் ஃபஸ்ட் சொல்லிட்டேன். சரிங்களா? தமிழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்களேன். அடுத்து நம்ம இது வந்துடலாம், சயின்ஸ் வந்துடலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த சயின்ஸில் பார்த்துக்கோ. இப்போ பாருங்கள், சிலபஸில் காமிக்கிறேன் பாருங்கள். சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸை பார்த்துட்டிங்கன்னா 5 கேள்விகள். புரியுதா? 5 கேள்விகளில் நம்ம என்ன நம்ம முன்னெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சயின்ஸில் கொஸ்டின் கேட்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 கேள்வி கேட்டுட்டான். அந்த 5 கேள்வி கேட்டது எல்லாமே இங்கே வருங்க, நடப்பு நிகழ்வுகள் கேட்டிருக்கான். புரியுதா? நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா அறிவியல் சம்மந்தப்பட்ட, புரியுதுங்களா, அறிவியல் சம்மந்தப்பட்ட எதிர் கண்டுபிடிப்பு வந்தாலோ தொழில்நுட்பம் வந்தாலோ இல்லை அறிவியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம வந்து அது மட்டும்தான் படிக்கணும். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய குழப்பம் இருக்கும்.
இப்போ கொடுத்துட்டாங்க. அறிவியல் சம்மந்தப்பட்டதுன்னு வந்தால் அறிவியல் படிக்கணும், புரிஞ்சுங்களா? இப்போ அறிவியலில் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சயின்ஸுக்கு வந்துட்டு சயின்ஸ் இருக்குங்களா, இந்த ஜிகேக்கு வந்து நம்ம எத்தனை மாதம்னா ஒரு 3 months வைக்க போகிறோம், ஓகேங்களா? 3 months. ஏன் நான் 3 months வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஜிகே தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அப்படி படிக்கணும், புரியுதுங்களா? சயின்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஒய்க்யூ கொஸ்டின் இருக்குங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு 2012 இருக்குங்களா, 2012 இப்போ 24 வரைக்கும். நான் ஏன் 2016 போதுன்னா, நான் ஏன் 2012 ஏன் போக சொல்கிறேன்னா, இதுக்குன்னு இருக்கட்டும், ஒரு 4-5 வருஷத்துக்கு பின்னாடி போகிறது தப்பு இல்லை. அதனால் 2012 இப்போ அந்த கொஷின் படிங்க. எந்த கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ, எந்த கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ அந்த கொஷின் இருக்குதுல்ல, என்ன லெசனுங்கிறத தேடுங்க. என்ன லெசன்னு தேடிட்டு அந்த லெசன் வந்து எந்த டாபிக்குள்ளே கவர் ஆகுது, எந்த டாப்பிக்குன்னு கவர் ஆகும் பாருங்கள், புரியுதா? எந்த டாபிக் கவர் ஆகுது பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து என்னென்னா மனித நோயிலேருந்து அதிகமாக கொஸ்டின் வருதுன்னு நான் வச்சுக்கோங்களேன். மனித நோயிலேருந்து அதிகமாக வருது. அப்படி மனித நோயிலேருந்து வருதுன்னா அது எந்த டாப்பிக்கில் கவர் ஆகும்? உடல்நலம் மற்றும் சுகாதாரம், ஓகேவா? உடல் மற்றும் சுகாதாரம் அதுலேருந்து கவர் ஆகுது. அப்போனா அந்த உடல்நலம் மற்றும் சுகாதாரம் வந்து மஸ்ட்டு, புரிஞ்சுதா? அந்த இப்போ வந்து சயின்ஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து தான் படிக்கணும். அத்தனை கொடுத்துட்டாங்கிறதுக்காக லைன் படிக்கக்கூடாது. சயின்ஸ் நீங்கள் இப்படி படிங்க, ஓகேங்களா? இப்படி வந்து சயின்ஸ் படிச்சிருங்க. புவியிலும் அந்த மாதிரி தான். புவியியல் இருக்குங்களே, புவியியல் வந்து 10th புக்கு மட்டும் படித்தா போதும். அப்பப்போ இந்த 12th புக் இருக்குங்களா, 12th புக்கில் சில கண்டென்ட் வந்தாகும். அந்த ஒரு 2 பாடம் படித்தாவே போதும். அது நம்ம போக நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இந்த 10th 12th ஒரு 2-3 படம் தான் இருக்கும். இதில் நீங்கள் 10th ஃபுல்லாக முடிச்சிட்டாவே அந்த 4 கொஸ்டின் தயார், ஓகேங்களா? இந்த 12th இருக்குங்களா, 12th ஒரு 2-3 படம் படிக்கிறது தப்பு இல்லை. இதுலேயும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த இது இருக்குல்ல, இதுக்கும் நடப்பு நிகழ்வு வச்சுருக்காங்க. என்ன நடப்பு நிகழ்வுகள், இங்கே நடப்பு நிகழ்வுகள் இருக்கா? நடப்பு நிகழ்வுகள், அது பருவநிலை மாற்றம், புவியியல், ஓகேவா? இப்போ புவியியல் சம்மந்தப்பட்டது இந்தியாவிலையோ தமிழ்நாட்டிலேயோ ஏதோ ஒன்று வந்திருந்தது, ஏதோ பேரிடர் நிகழ்வுகள் எதோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து இது வந்து முடிச்சிடலாமா? இப்போ வந்து சயின்ஸுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இப்படி தான் படிக்கணும் ஒரு ஐடியா கிடச்சிருக்குமா? அடுத்து சயின்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சயின்ஸு தொட வேணாம், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எதை தொடணுன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அழகு 5 இருக்குல்ல, அழகு 5, அந்த அழகு 5 எடுத்துக்குங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் கோட்டான். நியூ சிலபஸை ஃபாலோ பண்ண வேணாம். ஜிகேக்கு பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நான் எல்லாமே இப்போ வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் மொத்தம் 20 கேள்வி. அப்போனா நமக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு? எக்கனாமிக்ஸில் 20 வரும், அப்புறம் மீது அந்த தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் இருக்குங்களா, சரி எக்கனாமிக்ஸில் 10, சரி இதில் 10, மொத்தம் 20 கொஷின், புரியுதுங்களா? வெயிட்டேஜ் பொறுத்து படிச்சிடணும். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் இருக்குங்களா, எக்கனாமிக்ஸ் ஃபினிஷ் பண்ணுங்கள். அடுத்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அது ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இது 10 20 ஆச்சு, ஓகேங்களா? இதுக்கும் பிஒய்க்யூ கொஸ்டினில் இது பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது, புரியுதுங்களா? எது இருக்குது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் படிக்கணும். கரெக்டாக படிக்காமல் விட்டு இப்போ சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் முடியும், புரியுதுங்களா? 3 மாதத்துக்குள்ளே ஜிகே கவர் பண்ண முடியும். இதுக்கு அதே மாதிரி தான் பிவிக்யூ கொஸ்டின் படிங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ இதுலேயும் சில செலக்டட் பாடம் இருக்குது, ஆனால் இதில் வந்து நம்ம எல்லாம் படித்தாகணும். ஏன்னு கேட்டால் இதில் 20 கேள்வி வருது, புரியுதுங்களா? ஓல்டு சிலபஸ்ஸே எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஓல்டு சிலபஸ்ஸு ஜிகேக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அழகு 6, புரியுதுங்களா? அந்த அழகு 6ல் பார்த்துக்கோங்க, சிலபஸில் காமிக்கிறேன். அழகு 6ல் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு, இதில் பாருங்கள், தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் மரபு சமூக அரசியல் அது இருக்குங்களே, 20 கேள்வி தான். ஏன்னா வரலாறு தானே, வரலாறு ஆல்ரெடியெல்லாம் படித்து வச்சுருப்பீங்க. வரலாறும் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது அழகு 5, ஓகேவா? அழகு 5 முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கோங்க, அழகு 6 முடிக்கணும். அந்த அழகு 6 முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நீங்கள் எப்படின்னா உங்கள் இஷ்டம், அந்த அழகு 6லேருந்து 5 வரலாம், 5லேருந்து 6 போகலாம். இப்போ எப்படின்னா சரி இப்படியே படிச்சுக்கலாமே, 6 5 அப்புறம் 4 3 2, ஓகேவா? 1. இப்படி நீங்கள் ஜிகே வந்து படிச்சிங்கன்னா 3 மாதத்துல ஈஸியாக கவர் பண்ண முடியும், புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இது 3 மாதம், இது 1 மாதம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? தமிழுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும்.
புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக முடிச்சிடலாம். நான் புரிஞ்சுக்கிட்டா சொல்லியிருக்கேன் சரிங்களா. முடிக்க முடியுமான்னு நான் சொல்லல, புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக முடிக்கலாம், அதுக்காக நான் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா. அதுக்கு வந்து கமெண்டில் 1 மாதம் முடிக்க முடியாது அப்படி இப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிட்டா படிக்கிறது ஈஸி, புரிஞ்சுதுங்களா. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன ஜிகே முடிஞ்சுது 3 மாதம். அப்புறம் வந்து 3 மாதத்தில் கவர் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தமிழ், புரியுதுங்களா, தமிழ். சரி, இப்போ அதெல்லாம் முடிச்சிட்டேன். நமக்கு இன்னொரு கொம்பை இருக்கானே, அவன் என்ன பண்ணுறது? அவர் யார் அப்படின்னா மேக்ஸு. ஓகேங்களா, மேக்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது காரணிவியல், அது நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ அப்போ அந்த டாப்பிக்கில் இந்த டாப்பிக்னா என்ன, இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் என்ன என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு ரீசனிங்க்கு, ஓகேவா, ரீசனிங்க்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து நம்ம மேக்ஸ் இருக்குங்களா, சுருக்கு இதில் எல்சிஎம்மு எல்சிஎஃப்லாம் இருக்குல்ல, அதிலலாம் வருஷம் 2 கேள்வி கன்ஃபார்மு. அந்த மாதிரி இப்போ 15 கேள்வி மொத்தம் எத்தனை டாப்பிக்கு, 1 2 3 4 அப்புறம் 5 6 7 8 9, ஓகேவா, 9 இருக்குது. அந்த 9ல் 15 கேள்வி ரெடி. இப்போ தான் இதில் 2 கேட்பாங்க, தனி வட்டியில் 2 கேட்பாங்க, இதுலேயே 4 ஆச்சு. அப்புறம் ஒவ்வொருலேயும் ஒவ்வொன்று கேட்டாலும் மார்க் வந்துடும், புரிஞ்சுதுங்களா. இப்போது இதுலேயே என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு பாருங்கள். ஸ்கூல் புக் இருக்குல்ல, ஸ்கூல் புக் மஸ்ட்டு பாருங்கள், புரியுதா. ஸ்கூல் புக் இப்போ வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து தனி வட்டி இருக்குங்களா, தனி வட்டியில் ஏகப்பட்ட டாபிக் இருந்தது உண்டா. இப்போ நான் வந்து போயிருங்க, நான் வந்து மேக்ஸ் இப்போ நான் போட்டேன்ல, தனி வட்டி முடிச்சோன்னு சொன்னான்ல, அதை நான் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மேக்ஸுக்கு, புரிஞ்சுங்களா. நான் தனி வட்டி வந்து கிட்டத்தட்ட ரெண்டே நாளில் முடிச்சிட்டேன். என்னென்ன டாபிக் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு 2 நாளில் முடிச்சிட்டேன், புரிஞ்சுதா. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் தனி வட்டியே ஆல்ரெடி போட்டு பார்த்துருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு எல்லாம் வீடியோஸ் பார்த்ததோடு சரி. ஆனால் இப்போ தான் வந்து எழுதியிருக்கேன் ஒரு நோட்டில், பாருங்களா. எப்போ வந்து இங்கே பாருங்கள், எப்போ எழுத ஆரம்பிச்சேங்கிறத நான் எழுதியிருக்கேன்னா இப்போ தான் எழுத ஆரம்பித்தேன், புரிஞ்சிச்சுங்களா. முன்னவே வந்து நம்ம வெறும் மொபைல்லையும் லேப்டாப்லேயும் பார்த்துட்டு சரி இப்படி தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நம்ம நோட் எழுதி வச்சா தான் நாளைக்கு ரிவிஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் நான் வேலை வாங்கி ஆகணும், அதனால் நான் வந்து ரிவிஷனுக்கு கரெக்டாக இருக்குங்கிற எழுதியிருக்கேன். பார்த்தீங்களா, தனி வட்டினா என்ன அப்படின்னு போட்டு இங்கே பாருங்கள். அந்த தனி வட்டிலேயே டைப்பு, புரிஞ்சிச்சா, டைப்பு டைப் 1 தனி வட்டி காணுதல் அப்படின்னு போட்டு இது இப்படி இருக்குண்ணா. அடுத்து பாருங்கள், இதுலேயும் மொத்த தொகை காணுதல். அந்த மொத்த தொகை காணுதல் வந்தோன்னே அதில் பாருங்களேன். அப்புறம் தனி வட்டியில் இன்னொரு மாடல் பாருங்களேன். தனி வட்டியில் வருங்க, தனி வட்டி டைப்பு 3. ஸோ வீடியோ தெரியுதா இல்லைன்னு தெரியல, ஒரு நிமிஷம். இப்போ தெரியும் பாருங்கள். டைப்பு 3ல் தனி வட்டியில் மாதம் கேட்டால் 6 மாதம் வச்சு கேட்டால் அது எப்படி போடணும். அடுத்து பாருங்கள், தனி வட்டியில் 1 வருஷம் கேட்டால் 6 மாதம் கேட்டால் எப்படி போடணும், அதில் மொத்த தொகை கேட்டால் எப்படி போடணும், புரிஞ்சிச்சா. இப்படி டாபிக் வைஸ் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக முடியும். நான் வந்து 2 நாளில் தனி வட்டி முடிஞ்சுது, தனி வட்டி எல்லா டாப்பிக்கும் முடிஞ்சுது. தனி வட்டியில் இப்போ எந்த சமயம் கேட்டாலும் நம்ம ஸ்கோர் பண்ணலாம், புரிஞ்சிச்சா. அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக, இப்போ நான் மேக்ஸ் பண்ணியிருந்தேன்ல, அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு ரொம்பவே ஈஸி. ஏன்னா தனி வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 டாபிக் இருக்குது, இப்போ வரைக்கும் 40 டாபிக் இருக்குது. அந்த 40 டாபிக் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, இப்போது நான் எக்ஸாமில் எந்த நீங்கள் 40 டாபிக் தெரிஞ்சிடுச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்க, ஸ்கூல் புக்குன்னு பார்த்து வச்சாச்சு, ஸ்கூல் புக் இருக்குல்ல அதுவும் பார்த்து வச்சாச்சு. நமக்கு என்ன வேணும் இதை விட்ட, புரிஞ்சிச்சா. இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும், எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். இவ்வளோ தான், நான் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டேன், எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, அப்போ நான் பயப்படணும் அவசியம் இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கு பண்ணிங்கன்னா இப்போ வந்து எத்தனை நாள், தனி வெட்டிக்கே ஒரு டாபிக் 2 நாள், புரிஞ்சுதா. டாபிக் 2 நாள், எத்தனை டாபிக் இருக்குது எண்ணிக்கலாம். 1 2 இதில் ஒரு 3 4 5 6 7 8 9 ஓகேவா. 9 2 எவ்வளோ, 18. 9 2 18 நாள் தான், புரிஞ்சிச்சா. இப்போ வந்து மேக்ஸுக்கு 18 நாள் தான், 18 டேஸில் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம் மேக்ஸை. நான் என்ன சொல்கிறதுனா, டாபிக் வைஸு நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் தமிழ் எழுதி வைக்கலாம். இது எப்படின்னா, இப்போ மொத்தத்தை கேட்டாங்கன்னா இப்போ வந்து தனி வட்டியுமே அதை கொடுத்த சம்மையும் கூட்டணும், நீங்கள் எழுதியே வைங்க, அது தப்பே இல்லை. நமக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம எழுதுறது தப்பு இல்லை. மொத்தத்துக்கு கேட்டாங்கன்னா தனி வட்டி எழுதி ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் தான், 2000 தான் ஆன்சரு அப்படின்னு எழுதி வைங்க. அது வந்து தப்பே இல்லை. ஏன்னா உங்கள் நோட்டு நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, புரிஞ்சிச்சா. இப்படி வந்து மேக்ஸ் 18 நாள் முடிச்சிடலாமா. இப்போ வருங்க, நான் என்ன சொன்னேன், இப்போது ஜிகேக்கு 3 மாதமா, ஜிகே 3 மாதம். அப்புறம் தமிழ் வந்து சரி இது மேக்ஸ் வந்து 20 நாளே போட்டுக்கோங்க, 20 நாள். இது 1 மாதம் சொன்னோம் அப்படின்னா 1 2 3 4 மாதம் 20 நாள் ஆச்சு.
அது 5 மாதம் கிட்ட நெருங்கிடுச்சா, புரிஞ்சிச்சா? 5 மாதம் நெருங்கிடுச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. மே முதல் 5 மாதம் ஆச்சு. ஜூன் இருக்குல்ல, ஜூனுங்கும்போது ஜூன், அப்புறம் வந்து ஜூலை இருக்குது. ஜூலை விட்டுருங்க. ஜூன் 1 மந்த் இருக்குது. அந்த 1 மந்தில் ஜூன் எத்தனை நாள்? 30 நாள் இருக்குது. ஓகேவா? 30 நாளில் என்ன பண்ணலாம் தெரியுமா? ஜிகே இருக்குல்ல, அந்த ரெண்டாக பிரிச்சுருங்க. 15 நாள், இது 15, இது 15, ரெண்டாக பிரிச்சிடலாம். இது ஜிகேக்கு, தமிழ், மேக்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு 7 நாள், இதுக்கு 7 நாள், 7 நாள். தமிழ் இதுக்கு 7 நாளா? அவ்வளோ இது முடிஞ்சுன்னா மேக்ஸ் சீக்கிரம் ரிவிஷன் பார்த்துடலாம். தமிழ் ரிவிஷன் பார்க்கணும். இது 7 நாளா? அடுத்து இந்த ஜிகேக்கு 15 நாள் தான் இருக்குது. இந்த 15 நாளில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? ஒரு டாபிக் எப்படின்னா அழகு 5ல் அதில் ஒன்று என்ன இருக்கும்? இந்திய பொருளாதாரம் இருக்கும். அதுக்கு 2 days ரிவிஷன், 2 days. அடுத்து அது ரிவிஷன் 2 days. அப்படின்னு டக்குன்னு படிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும் தேர்ந்தெடுத்து அழகாக நீங்கள் யோசித்து, அப்புறம் வந்து வெயிட்டேஜ் பொறுத்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக படிச்சுட்டு மார்க் எடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னோன்னே இது எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். 6 மாதம் நம்ம இந்த மாதிரி உட்காந்து படித்தோன்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து சிலபஸ் இருக்குங்களா, சிலபஸ் ஈஸியாக கவர் பண்ண முடியும். 4 மாதம் டு 5 மாதத்தில் உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ வந்து மேக்ஸுக்கு நீங்கள் மேக்ஸ் இந்த மாதிரி நான் நோட் எழுத மாதிரி டைம் தான் ஆகும். புரியுது? ஆனால் டைம் ஆச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கடைசி டைமில் ஒவ்வொரு இதையும் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இல்லை உங்கள் வேளை இந்த மாதிரி படிக்கணுனாலும் இந்த வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்படிலாம் பிரித்தா ஈஸியாக இருக்குமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்படி படிச்சிட்டிங்கன்னா தமிழில் ஒரு 95 பக்கம் நெருங்க முடியும். மேக்ஸில் ஒரு 20 வந்துடலாம். ஜிகேயில் ஒரு 57 பக்கம் வரலாம். புரியுங்களா? 57 பக்கம்னா 7, 5, 12, மீதி 1 அப்புறம் 10, அப்புறம் இதில் 12 பாருங்கள், 172 மார்க் இதுலேயே வர முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்படி படிச்சுன்னா வர முடியும். மஸ்ட்டு ஓகேவா? தமிழுக்கு இருக்குங்கள, தமிழுக்கு PYQ சாய்ஸ் போட்டிருக்காரு. சாய்ஸ் புக் இருக்குது. அந்த மாதிரி புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் டாபிக் வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுரேஷ் புக்கு பார்த்தாலும் சரி, அப்புறம் இந்த சாய்ஸ் பார்த்தாலும் சரி. ஓகேவா? சாய்ஸ் வந்து PYQ புக்கு தான், சுரேஷ் வந்து சிலபஸ் புக் இருக்குது. ரெண்டுமே இருந்தாலும் ஓகே தான். 2 புக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போது சிலபஸ் நீங்கள் பார்க்கும்போது பிரித்தலுக்குன்னா என்ன, உடனே சாய்ஸில் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும், டக்குன்னு பார்த்துட்றோம். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? அடுத்து இன்னொரு டாபிக் எதிர் சொல்ல தேர்ந்தெடுக்க. சுரேஷில் இருக்கும். எதிர் சொல் இருக்குமா? எதிர் சொல் சுரேஷில் இருக்கும், சாய்ஸும் இருக்கும். ஓகேவா? அப்போ சுரேஷில் படிக்கிறோம். சுரேஷ் படிக்கும்போது ஸ்கூல் புக் எடுக்கிறோம். ஸ்கூல் புக்கில் படித்த உடனே நாம் என்ன டாபிக் படிக்கிறோம்? எதிர்ச்சொல். அந்தோட ப்ரீவியஸ் ரூட்னு உடனே பார்க்குறோம். வேலை முடிஞ்சுது. இப்படி டக்குன்னு பார்க்குறோம். 4 மாதம் 5 மாதம் இது பண்ணுறோம். 2025 இந்த வீடியோ யாராவது இதனால் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களோ 2025 கன்ஃபார்ம் ஜாப் போயிடலாம். ஓகேவா? கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஜாப் போகலாம். இப்போ நானும் போகலாம், நீங்களும் போகலாம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகேங்களா? படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து வேலை வாங்க முடியும். படித்தா மட்டும்தான் இது வந்து வேலை வாங்கிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து முழுசாக வந்து சிலபஸ் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து சிலபஸில் வெயிட்டேஜ் பொறுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லாம் என்னென்ன தெரியும், கலைச்சொல்களை ஈஸியாக நம்ம கிடச்சிடலாம். இந்த எல்லாருமே பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று சொல்கிறேன், இதுலேயும் ஸ்கோர் எடுப்பாங்க, இதுலேயும் ஸ்கோர் எடுக்க முடியும், இதுலேயும் ஸ்கோர் எடுக்க முடியும். நாம் எல்லாம் திணறது இந்த எழுது திறன் இருக்குல்ல, தன்வினைனா பிறவினை என்ன, ஓகேவா? அப்புறம் சொல்லாகராதி, இதில் இந்த 3 டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு 3 டாபிக் ஈஸி, அடுத்தலாம் கஷ்டம்னா கஷ்டம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா ஈஸி, புரியாமல் இருந்தால் அது ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. உட்காந்து இப்போ வந்து எல்லாம் பயப்படுற விஷயம்னா சிலபஸ் யாரும் அனலைஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். ஐயோ எப்படி படிக்கிறது தெரியல, என்ன பண்ணுறது தெரியலன்னு இருக்கும். சிலபஸை ஒவ்வொரு இதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க, பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சந்திப்பில்லை.
சந்திப்பில் சந்திப்பில் என்ன வல்லினம் மிகடும் மிகாமலும் அப்படி அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒவ்வொன்றையும் சிலபஸ் அனலைஸ் பண்ணி 2-3 நாள் போனால் போயிட்டு போகுதுன்னு நம்ம எத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா? 2-3 நாள் போகிறது தப்பு இல்லை. போனாலும் போயிட்டு போகுதுன்னு உட்காந்து பொறுமையாக உட்காந்து இது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு இந்த வருஷம் வேலைக்கு போக முடியும். புரியுதுங்களா? மஸ்ட்டு எல்லோரும் சிலபஸை ஜெராக்ஸ் போடுங்கப்பா. நிறைய பேர் மொபைல்லே வச்சுக்கிட்டு புரிலன்ட்டு இருக்கிறீங்க. இதை ஜெராக்ஸ் போடுங்க. இதை ஜெராக்ஸ் போட்டுட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சிலபஸ் எப்படி 6 மாதத்தில் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுன்னா ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் எப்படி படிக்கணுங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் ஐடியா கிடச்சிருந்துருக்கும். புரியுதுங்களா? இன்னும் போக நம்ம சேனல் ஸ்டடி பிளான் எப்படி எல்லாம் பண்ணுறது நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானில் ஆளுங்கிற அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.